Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டான, ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய பொரிச்ச குழம்பு தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியும் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொரிச்ச குழம்பு செய்யறதுக்கு இங்கன்னா துவரம்பருப்பு, சீரகம், சோம்பு, மிளகு, பட்டை மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. ஏன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும், கருகிடும். லைட்டாக கலர் மாறினா போதும். இப்போ வந்துட்டு லைட்டாக கலர் மாறிடுச்சுங்க. இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஏன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் எடுத்து வச்சுருக்கீங்க. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கீங்க, அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே மசாலாவில் வேற போட்டு பட்டை மிளகாய் சேர்த்துருக்கனால நீங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கீங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காய்கறி சேர்த்துக்கலாங்க. எந்த காய்கறி வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், அவரைக்காய், கேரட் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. உப்பு நல்லா அந்த காய்கறியில் சாற அளவுக்கு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுன்னா ஒரு 2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இங்கேனா பாசிப்பருப்பு எடுத்து நல்லா அவிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கீங்க. நல்லா குலைவாக அவிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நீங்கள் துவரம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் பாசிப்பருப்பு தான் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தா அந்த பேஸ்ட்டையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த காய்கறி தான் போடணும்னு கிடையாதுங்க. உங்கள்கிட்ட எந்த காய்கறி இருக்கோ எந்த காய்கறி வேணால் போடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். உடம்பு மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்க, நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ பாருங்க, நல்லா காய்கறியும் வெந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ரொம்பவே டேஸ்டான பொரிச்ச குழம்பு வந்துட்டு டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.